என் ஆண்டவராகிய இயேசு இந்த உலகத்திலே ஜீவித்த நாட்களிலே my Lord Jesus lived in this earth. அவர் அற்புதம் செய்கிறவராய் சுற்றித் திரிந்தார். He went about doing miracles. நன்மை செய்ய சுற்றித் திரிந்தார். He went about doing good. பிசாசுகளை துரத்தினார். He cast away devils. குருடருடைய கண்களை திறந்தார். He opened the eyes of the blind. செவிடருடைய காதுகளை He திறந்தார். opened the ears of the deaf. மரித்தோரை எழுப்பினார். He rose the dead. 5 அப்பத்தை கொண்டு 5000 பேரை போஷித்தார். 5 loaves, he was able to feed 5,000. அவர் அற்புதங்களையே செய்தார். He went about doing wonders and முடிவு என்ன miracles. தெரியுமா? எப்ப பார்த்தாலும் பின்னால ஆட்கள் இருந்துகிட்டே இருந்தாங்க. And there were followers all along for Jesus. வேதம் சொல்றது The word of God said, சாப்பிட கூட நேரம் கிடைக்கலையா. he never had time even to take his food. விசிட்டர்ஸ்க்கு மேல விசிட்டர்ஸ். Visitors after visitors. காலையில இருந்து விசிட்டர்ஸ். Visitors right from morning onwards. கொஞ்சம் அந்த கடலை தாண்டி போயிரலாம்னா உடனே போட் எடுத்துட்டு பின்னாலே ஓடி வரான். Immediately if you cross the door, they start following. வனாந்திரத்துக்கு போயிரலாம்னா வனாந்திரத்துக்கு ஓடி வரான். When he goes to the wilderness, they come to the wilderness. எங்கயாவது வீட்ல இருக்கிறான்னு தெரிஞ்சதுன்னா ஓட்ட பிடிச்சு உள்ளே வந்துடுறான். When they come to know that Jesus in a house, they remove the roof and get down. இயேசுவை தனிச்சே விடலங்க. They never gave rest to Jesus. ஆண்டவரே காவலில சாவில நான் பின்பற்றுவேன். Lord, I'll follow thee in life and death. இயேசு ஒரு நாள் சொன்னார். And Jesus spoke one day. யோவான் சுவிசேஷம் 16ஆம் அதிகாரம் St. John 32ஆம் வசனம் பாருங்க. என்னை தனியே விடும் காலம் வரும். A time will come when you'll forsake me. எப்படி விடுவீங்க? How would you leave? இயேசு ஒரு முறை கேட்டாரு. And Jesus asked, என்ன தொட்டது யாருப்பா? who touched me? என்ன தொட்டது யாரு? Who touched me? உடனே பேதுரு சொன்னார், என்ன ஆண்டவரே, What Lord? இவ்வளவு நேரம் இவ்வளவு பேர் நெருக்கிக்கிட்டு இருக்காங்க. Look at the crowd who are thronging. இவ்வளவு பேர் தொட்டுக்கிட்டு இருக்காங்க. They're just thronging. என்ன தொட்டது யாருன்னு கேக்குறீங்க? You're asking us who touched you? ஜனங்கள் எப்போது அவரை நெருக்கிக்கிட்டு ஒட்டிக்கிட்டே இருந்தாங்க. And the people were clinging unto Jesus all along. ஏசு சொன்னாரு, Jesus said, என்ன தனியா விட்டுருவீங்கப்பா? would you leave me alone? விட்டாங்களா இல்லையா? Whether they left him alone or not. சாப்பாடு கொடுத்த போது விட்டாங்க. Whether they left him when he gave. அற்புதம் செய்த போது விட்டாங்க. Or whether they left him. இயேசுவை பிடிச்சாங்கன்னு தெரிஞ்சது, வஸ்திரத்தையே விட்டுட்டு ஓடி போயிட்டான். நிர்வாணமா ஓடி போயிட்டான். So when they knew that Jesus was caught, we find a certain man running away naked. இதுதான் உலகம். Brother, that's the world. இதுதான் உலகம். That's the world. ரொம்ப சிநேகிக்கிறேன்னு சொல்றவன், one who says he loves you, Lord, நெருக்கத்தின் வேளையிலே நம்மை தனியே விட்டுட்டு போயிடுவான். during times of affliction he will forsake us and leave. தாவீது வாழ்க்கை எடுத்து பாருங்க. Look at the life of David. 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்திலே in 1 Samuel chapter 13, அவன் நெருக்கப்பட்டான். he was constrained. எதிரா நின்னது யார் தெரியுமா? Who stood against? அவனுடைய நண்பர்கள். It was his friends who stood against him. நீங்க நினைச்சிராதீங்க, நண்பர்கள் வேண்டான்னு சொல்லல. I do not say that you don't need friends. ஆனா என் பைபிள் சொல்லுது, but my Bible says, எந்த நண்பனையும் விசுவாசிக்காத. do not believe any friend of yours. எந்த நண்பனையும் நம்பாத. Do not believe any friend of yours. ஏன்னா எல்லா நண்பனும் எதையோ ஒன்றை வச்சுதான் உன்னை நேசிக்கிறான். So basing something in you, they love. உண்மையாய் உன்னை நேசிக்கிறது யாரு கேட்டீங்கன்னா, who truly loves only you, Lord Jesus Christ. is only Lord Jesus Christ. இந்த இயேசு எப்ப நம்ம நேசிச்சா தெரியுமா? When would Jesus love you? நீ நல்ல சினிமா ஸ்டார் மாதிரி அழகா பிறந்த போது இல்ல. Not when you were like a cinema star. நீ 1 லட்சம் ரூபாய் காணி கொடுத்த போது இல்ல. Not when you gave 1 lakh as நீ offering. பெரிய கலெக்டரா இருக்க போது இல்ல. Not when you were in great office. ஒன்றும் இல்லாமல் இருக்கும். When you have nothing. தாழ்மையில இருக்கும் போது. When you were in humility. நம்மை நேசித்தார். He loved us. இந்த உலகம் நம்முடைய நெருக்கத்துல நம்ம கைவிட்டுரும். This world will forsake us in our afflictions. நெருக்கம்னு சொல்றது எல்லாரும் கைவிட்டாங்க. தாவீது நெருக்கப்பட்டான். David was constrained. அவன் கர்த்தரை அறிஞ்ச மனுஷன். A man who knew the Lord. தேவனே நீர் என்னுடைய தேவன்னு சொன்ன மனுஷன். A man who said, you are my God. என்ன நடந்தது தெரியுமா? You know what happened? கர்த்தருக்குள்ளே தயனியை திடப்படுத்தினான். He strengthened himself or encouraged himself. தேவனை ஒருத்தன் அறிஞ்சிருந்தான்னா, he had known. யார் எதிரா நிக்கட்டும், let anybody stand against. எந்த ஃப்ரெண்ட்ஸ் எதிரா நிக்கட்டும், let friends stand against. நமக்கு திடப்படுத்த ஒரு இடம் இருக்கு. There is a place of strength. மறையிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. There is a place to hide. அதனால தைரியமா சொல்லுவேன், கர்த்தரை நம்புகிறவன்
One who believes the Lord, சீயோன் பர்வதத்தை போல அசையாமல் இருப்பான். he will be even as Mount Zion, unshakable. எந்த மனுஷன் நம்பாதீங்க, அசைச்சு விட்டுருவான். Do not believe any man, he'll shake. அவன் காப்பாற்றுவான், இவன் காப்பாற்றுவான், இவன் நிற்பான். He will save me, he will stand for me. நான் சொல்லுவேன், I would say, கடைசி வரைக்கும் உன்னுடைய வலது கையை பிடித்து கொண்டு பயப்படாதே, நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று சொல்றவர் ஒரே ஒருவர் தான், அவர்தான் தேவன். to the end he would catch hold of your right hand, saying, I will not forsake you, fear not. அந்த He alone is தேவனை God. நீங்கள் அறிந்திருப்பீர்களானால் Had you known that God, நீங்க அசையவே மாட்டீங்க. you would never shake. நீங்க அந்த பர்வதத்துக்குள்ளே நீங்க ஒளிஞ்சிருப்பீங்க. You will take refuge in that mount. நெருக்கம் என்று சொல்லுகிறது மனிதர்களால் கைவிடப்படுகிற வேளை. Affliction or constraint is the time when you're forsaken. நெருக்கம் என்று சொல்லுகிறது நிந்தனையின் வேளை. Constraint is the time of reproach. ஏசாயத்திற்கு புஸ்தகம் 37ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே Chapter 37, இது 3. நெருக்கமும் தூஷணமும் அனுபவிக்கிற நாள். Or days to observe reproach and blasphemy. நான் சொல்லுவேன், I would say, சிலர்லாம் சொல்றதை கேட்டிருக்கேன், ஏங்க I've heard, கோபம் வந்தா 2 அடி அடிச்சிருங்க, when you get angry, hit him twice. இந்த மாதிரி பேசாதீங்க. Do not speak. நான் சொல்லுவேன், அடிய பட்டுக்கலாங்க, You can receive ஆனா சில தூஷணமான வார்த்தை இருக்கு பாருங்க, some words of blasphemy. தூஷணமான வார்த்தை இருக்கு பாருங்க, Some words of blasphemy. நிந்தனையான வார்த்தை இருக்கு பாருங்க, Words of reproach. மறக்கவே முடியாதுங்க. You could never ever forget. நம்ம வாழ்க்கையில மறக்கவே முடியாது. We can never forget that. அநேக இந்த நிந்தனையை தாங்காம செத்தே போயிடுறாங்க. Many not able to bear the reproach, they'll die. இந்த நிந்தனையினால தாங்க இந்த அன்னாள் ரொம்ப நேரம் ஜெபம் பண்ணா. Anna, because of her reproach, prayed for long. இந்த நிந்தனை தாங்காம தான் ராகேல் போய் பிள்ளை கோடு இல்லாவிட்டா நான் சாவுறேன்னு சொன்னான். Not bearing the reproach, Rachel asked her, எனக்கு பிள்ளை கோடு இல்லைன்னா நான் சாவுறேன், இருக்க மாட்டேன். give me child, else I die. ஏன் Why? நிந்தனை எங்க கொண்டு போய் விட்டுருதுன்னு What கேட்டீங்கன்னா, about reproach? Where does it lead you? ஒரு பெரிய மன உடைவுக்குள்ள கொண்டு போயிடுது. It breaks your heart. அது அந்த நிந்தனை அனுபவங்கள் தான் தெரியும், வேற யாருக்கும் தெரியாது. Only those who bear the reproach would know the நீங்க pain. யோசித்து பாருங்க, Consider, யோபு 7000 ஆடு, 3000 ஒட்டகம், 500 ஏறு மாடு, 500 கழுதை, ஒரு பெரிய ஒரு தேசத்துல ஒரு பெரிய தலைவன். Job was a great wealthy man in a land having அவனை கண்டா எல்லாரும் எழும்பி நிக்கிறாங்க. so many stand. அவன் ஒரு நியாயாதிபதி போல இருக்கிறான். He's like a judge. பாருங்க, எல்லாம் ஒரே நாள் அழிஞ்சு போச்சு. And everything got destroyed in a certain day. அவனை முதலாவது நினைச்சது யாரு கேட்டுக்கினேன்? Who reproached him first? அவன் அழுதுகிட்டு இருக்கான், துக்கத்தை போட்டு துவச்சிக்கிட்டு இருக்கான். ஆறுதலா நிக்க வேண்டிய மனைவி கேட்டா, The wife was to comfort him. நீ ஏன் உயிரோடு இருக்கிற, இன்னுமாயா இருக்க, So why is it you are alive? It's better you die. நான் சொல்றேன், அந்த ஆளுக்கு கொஞ்சம் இருதயம் கொஞ்சம் ரொம்ப ஹார்ட் கொஞ்சம் ரொம்ப ஸ்ட்ராங் நினைக்கிறேன். I think it's அதனால தான் பதில் சொல்லிக்கிட்டு பல்ல காட்டிட்டு உட்கார்ந்தான். என்ன போல ஆள்னா செத்துருப்பேன், அவளையும் சேர்த்து சாவடிச்சிருப்பேன். So if I would have been in his place, I would have killed her and killed myself too. நான் மட்டும் செத்துட்டு நீ மட்டும் ஆயிருக்க, 2 பேரும் போயிடலாம் வா. Why should I die? Let us die together. அவர் சொல்றாரு, He says, பைத்தியக்காரி மாதிரி அவன் பேசுற. you're speaking as a mad woman. நாம சிரிக்கிறோம், நாம நீங்க நினைச்சு பாருங்க, அந்த மனுஷன் என்னடா இது, நம்ம இவ்வளவு ஆஸ்திக்காரனா செல்வ செழிப்பா இருந்த போது இந்த அம்மா எனக்கு எப்படி பணிவிட செய்தா, இந்த வேலைக்காரனை கூப்பிட்டா வேலைக்காரன் கேட்காத மாதிரி போறான். அப்ப மரியாதை எங்க இருக்கு, மனுஷனுக்கா மாட்டுக்கா? Where is the respect? Is it for man or beast? மாட்டுக்கு தாங்க. It's only for the cow. 3000 மாடு பால் கறந்ததுன்னா, ஐயா என் புருஷனை மாதிரி, என் தங்கம், என் கண்ணு, ஐயோ சொடக்கூடுவாங்க. 3000 milk cows. மாடு செத்துச்சு, அடுத்து நீ சாவியா இருக்க. The cows have now died next year. இந்த உலகத்துல உனக்கும் எனக்கும் ஒரு மரியாதை இருக்குன்னா, இந்த மாட்டால இந்த ஆட்டால இந்த சம்பாதிக்கிற பணத்தினால தான் உனக்கு மரியாதை. அதோட காப்பாத்திக்க. It's because of the salary you earn. You have all the respect. உலகம் அதான் நம்மள மதிக்குது.
That is how the world judges you. அதான் உலக மரியாதை கொடுக்கு. That is how the world is able to respect எல்லாம் you. போச்சுங்க. Everything is gone. கட்டின மனைவியை சொல்றா, சாவியா ஏன் உயிரோட His இருக்க? own wife says it's better you die. நீங்க நினைக்கிறீங்க அந்த யோபு உண்மையா ஒரு பக்தனா இருந்ததுனால, Job was a true, உண்மையா கர்த்தரை அறிஞ்சதுனால since he knew God, அந்த மனுஷன் இந்த நிந்தையை தாங்கிட்டாங்க. வேற எவனும் சொல்லலைங்க. he was able to bear the reproach. எனக்கு 10 பிள்ளை பெத்தவா இன்றைக்கு சொல்றா நீ சாவியான்னு. One who has given birth to 10 children is asking me to die. நான் சொல்றேன், I would say அநேக வேளைகளில் இவ்விதமான நிந்தனைகள் நம்மளால் தாங்க முடியாதுங்க. on several occasions we are not able to bear the reproach. எனக்கு தெரியுங்க, தாய் மார்புல பால் குடிச்சு தாயால வளர்ந்து தாய் என்ன கஷ்டப்பட்டு வளர்த்த பிள்ளைங்க இன்னைக்கு சொல்றாங்க, கிழவி நீ சாவலியா? I know about the children whom their mothers have brought them. ரொம்ப ஈஸியா கேக்குறாங்க, நீ ஏன் சாவ கூடாதுன்னு கேக்குறாங்க. Whether you're not dead, you old lady. மருமகா ஜெபிக்கவே தொடங்கிட்டா. And the daughter-in-law starts praying. எங்கெல்லாமோ சாவு வருது, இந்த கிழவி சாவ மாட்டேன்றாளே, Death is இந்த கிழவி coming. சாவ மாட்டேன்றானே. This old man is not dying. This old lady is not dying. அவங்க ரொம்ப ஈஸியா சொல்றாங்க. They say very easily. ஆனா அந்த பெத்த வயிறை எப்படி துடிக்கும் தெரியுமா உங்களுக்கு? What about யார்கிட்ட the போய் mother who அழுகுறது? has given birth? யார்கிட்ட போய் அழுகுறது? To whom she would go இந்த and பிள்ளைய cry. வளர்க்க நான் எத்தனை ராத்திரி முழிச்சிருந்தேன், How many nights she was awake to bring up the child. என்னென்ன பாடுபட்டேன். How much I toiled. இன்னைக்கு இந்த பிள்ளை எனக்கு அன்பு செலுத்திட்டா பரவாயில்ல, Never நீ mind. if the ஏன் child- உயிரோடு இருக்கிற, நீ Why is செத்து it alive? தொலையா அப்படி கேக்குறானே. It's better you die. இன்னைக்கு பாருங்க, நிந்தையினால கண்ணீர் வடிக்கிறாங்க. People shed tears because of reproach. எனக்கு தெரியுங்க, எத்தனையோ சம்பவத்தை மறந்துட்டேன், ஆனா மறக்க முடியாத சம்பவங்கள் எனக்கு இருக்கு I know வாழ்க்கையில. several incidents, but நானும் மறந்துடுங்கன்னு சொல்றேன், என்னாலே மறக்க முடியாத சம்பவங்கள் இருக்கு. there are certain incidents that I am not able to forget. நான் ரொம்ப வறுமையில இந்த ஊழியத்துக்கு வந்தேங்க, ரொம்ப வறுமைனா வறுமையில வந்தேன், In great poverty I came. பசி பட்டினியா கிடந்து வந்தேன். I was starving and I came to this. நான் ஜெப வீட்டுல பொர்சவாக்கம் 71 பொர்சவாக்கம் ஈரோடுக்கு வந்தேன். When I came to Praswakam, அது ஒரு பெரிய சபை, that was a big நிறைய church. விசுவாசிகள் இருந்தாங்க, There were many கார் believers. இருந்துச்சு, There was car. நிறைய ஊழியக்காரங்க இருந்தாங்க. There were many அந்த வீட்டுக்கு நான் servants. வந்தேன், I came to this. நல்லா சாப்பிட்டேன். I ate nicely. ஒரு 2 வாரம் நினைக்கிறேன், I think 2 weeks சாப்பாடு இல்லைன்ட்டாங்க. there wasn't food. 3 நாள் ஜெப வீடு முழுவதும் பட்டினி. The prayer house went in starvation for 3 days. அந்த ஐயா ரொம்ப கத்தர் மேல ரொம்ப விசுவாசம் உள்ள ஆளு. அவர் உட்கார்ந்துட்டு சோத்ராம் 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 Saint went உட்கார்ந்துருக்காரு. on praising God. ஊழியக்காரங்களுக்கு ஒரு சாப்பாடு கிடையாது, கிச்சன் வந்து க்ளோஸ் பண்ணியாச்சு, Workers had no food. ஒரு Christmas. பிட்டு அரிசி கிடையாது. There was not a small. பாஸ்டர் ஒரு ஃபோன் பண்ணுனா மூட்டையா இறக்குறதுக்கு ஆட்கள் ரெடியா இருக்காங்க. If pastor would ring up, there were people who. யாருக்குமே தெரியாது பட்டினியா கிடக்குறாங்கன்னு தெரியாது. None of them knew that they were starving in ஆனா faith. அவர் உட்கார்ந்துருக்காரு. But he's seated. நான் நினைச்சேன், அடப்பாவிகளா, அங்கதான் ஒரு நாளைக்கு ஒரு வேளையாவது கிடைச்சது, இங்க 3 நாள் சுத்த பட்டினி. So at least once I got here. என்ன பண்றது, எல்லாரும் உட்கார்ந்துருக்காங்க, And all are seated like that. எல்லாரும் ஜெபிச்சுட்டு இருக்காங்க. And all are praying. 3ஆம் நாள் பயங்கர பசி. On the 3rd day I was very hungry. தண்ணி தான், வேற ஒண்ணுமே கிடையாது, காஃபி கூட போட கிடையாது. Not even coffee, there was only water. தண்ணியை குடிச்சிட்டு After அங்க drinking ஒரு ரூமுக்கு சுவர் இருக்கு, அந்த ஓரம் படுத்திருந்தேன். So ரொம்ப டயர்டா படுத்திருக்கேன். so I was just lying down. உள்ள ஊழியக்காரங்க இதெல்லாம் உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. There they நான் are. நாங்க படுத்திருக்கேன்னு தெரியாது. They never knew that I was lying down. அவங்க சொன்னாங்க, They said, நம்ம இத்தனை வருஷம் ஊழியத்துல ஒரு நாள் கூட பட்டினி பசிய வந்ததில்லடா, all these years we never starved in. இந்த புதுசா வந்தான் அந்த படுபாவி, Whereas this new boy who came, அவன் தரித்திரம் பச்ச வந்தான்டா, தரித்திரம் வந்து. so he came in all poverty, therefore poverty has come to our prayer house. நீங்க சிரிக்கிறீங்க, நானும் சிரிக்கிறேன். You laugh, I laugh. அன்றைக்கு மார்புல அடிச்சிட்டு அழுதம் பாருங்க, The அழுக. day I wept, ஆண்டவரே, I cried bitterly. I said, Lord, இந்த வீட்டுக்கு நான் தரித்திரம் பிடிச்சவனா வந்திருக்கேன். I came as a poor person in this house. சில நிந்தையான வார்த்தைகள் நம்முடைய இருதயத்தை பிளக்கும் போது Certain அதை words, மாற்றவே and it முடியாதுங்க. breaks. It cannot change. இசைக்கா சொன்னாரு, Hezekiah said, ஆண்டவரே ரொம்ப நெருக்கமான இது நாள், இது Lord, this is the day of affliction. ரொம்ப நெருக்கமான நாள், It's a day of affliction. என்னால தாங்க முடியல. I'm not able to bear it. தேவ சமூகத்துல போய் அந்த மனுஷன் கதறினான். That man went to the presence of God and கதறினான். cried. He cried unto God. ஏசு சொன்னார்,
Jesus என்னை said, தனிமையா விட்டுருவீங்க. you would leave me alone? நான் சொல்லுவேன், I would say, தனிமை என்று சொல்லுகிறது மிக கொடூரமானது. Being alone is something dreadful. அதனால தான் இயேசு சொன்னார், Jesus said, நான் உங்களை தனிமையாய் விட மாட்டேன் அப்படி சொன்னார். I would not leave you alone. வேதம் சொல்லுகிறது, Word of God. மனுஷன் தனிமையாய் இருப்பது நல்லது அல்ல. It's not good for man to be alone. தனிமை என்று சொல்லுகிறது மிக கொடூரமானது. Loneliness is dreadful. நான் சொல்லுவேன், I would say, நம்முடைய இந்திய தேசத்திலே ஒரு பெற்றோருக்கு ஒரே ஒரு பெண், in India, a certain parent had one. ரெண்டு பேரும் நல்ல அதிகமாய் சம்பாதிக்கிறவர்கள். Both the parents earned well. பேரண்ட்ஸ் வெளிநாட்டில் சம்பாதிக்கிறாங்க. They are earning abroad. இந்த பிள்ளைக்கு ஒரு பெரிய அரண்மனை மாதிரி வீடு, This girl had a palatial. வேலைக்காரன் வேலைக்காரி நாய் நட்டு எல்லாம் எல்லாம் கொடுத்தாங்க. Servants, maid servants, காரு dog to look டிரைவரு after, எல்லாம் வச்சு. car and driver and everything. ராத்திரியும் பகலும் அப்பா அம்மா சம்பாதிச்சாங்க. Day and night, the mother and Father earned. யாருக்கு? For whom? இந்த பிள்ளைக்கு தான். For this girl. பேங்க்ல டெபாசிட், Deposit in the bank, நகை. jewels, இந்த பிள்ளையோட வருங்காலத்துக்கு அப்பா ராத்திரி பகலும் ரெண்டு பேரும் சம்பாதிக்கிறாங்க. and both of them are earning for the future of this ஒரு girl. நாள் காலையில துபாயில ஃபோன் வந்துச்சு, One day they received a phone call. உங்க பிள்ளை செத்து போயிட்டாங்க. Your daughter is dead. ரெண்டு பேரும் அலையில் அடிச்சு ஓடி வந்தாங்க. நல்லதானே இருந்தா, 20 வயசுல எப்படி செத்து போயிட்டா? how could she die? இங்க வந்து பார்த்த பிறகு தெரிஞ்சது, After coming here, attempt suicide, it was suicide. தற்கொலை செய்து கொண்டு அவள் செத்து விட்டாள். She attempted suicide and died. என்ன காரணம்னு கேட்டா, What was the reason? அவள் லெட்டர் வச்சிருந்தா, She had கடிதம் written- எழுதி வச்சிருந்தா. She had written a letter. அப்பா Daddy, அம்மா மன்னிக்கவும், forgive me. எனக்கு வீட்டை கொடுத்தீங்க, You have given me house. எனக்கு பொண்ணை கொடுத்தீங்க, You have given me gold. எனக்கு ஆஸ்தியை கொடுத்தீங்க, You have given me எனக்கு wealth. உள்ள எல்லா வசதிகளையும் கொடுத்தீங்க. You have given me all comforts. ஆனால் Yet, காலையில இருந்து இரவு வரைக்கும் அன்புக்காக ஏங்குகிற என்னுடைய உள்ளத்துல தனிமையை நான் உணர்ந்தேன். from morning to night, this heart was aching for love. நான் And தனிமையா இருக்கிறேன்னு உணர்ந்தேன். நீங்க எனக்காக சம்பாதிக்கிறீங்க, I realized that I was நீங்க alone. எனக்காக பாடுபடுறீங்க, You earn for me, you நீங்க toil எனக்காக for me. தான் உழைக்கிறீங்க. You're toiling for me. ஆனா I am a lonely girl. Yet I am a lonely நான் girl. ஒரு தனிமையான ஒரு பெண்ணா இருக்கேன். A girl. இந்த தனிமையை என்னால தாக்கு பிடிக்க I'm முடியல. not able to bear this loneliness. நான் மரிச்சு போயிடுறேன். Therefore I die. பெற்றோர் கதறி கதறி அழுதாங்க. The parents. என் மகளே, நான் உன்னை செல்வமா வாழ வைக்கிறதுக்கு ராத்திரி எல்லாம் உழைச்சேன், உனக்காக பொண்ணை சேர்த்தேன், நகையை சேர்த்தேன், வீட்டை சேர்த்தேன், பணத்தை சேர்த்தேன். I gathered house, money, wealth and gold. ஆனா for you. உன் இருதயத்தில் இருக்கிற தனிமையை நான் மாற்றாம போயிட்டனே. But I have not realized the loneliness in your heart. நான் சொல்லுவேன், I would say தனிமை ரொம்ப கொடூரமானதுங்க. loneliness is dreadful. நான் சொல்லுவேன், தனிமை உலகம் நம்மளை எல்லாரையும் விட்டுரும், ஒரு காலம் விட்டுரும். ஆனா இந்த உலகத்துல நம்ம கைவிடாத ஒரே ஒருத்தர் இருக்கார். There's only one who would not leave us in that அவரை loneliness. அறிந்த ஒருவன் தனிமை ஆகிறதே இல்லை. And one who knows him will never be alone. இயேசு சொன்னார், Jesus நான் உங்களை திக்கற்றவர்களாக விட மாட்டேன். I will not leave you comfortless. நான் வருவேன், I would come. நான் வருவேன். I would come. தேவன் நம்மை ஒரு நாள் தனியா விட மாட்டார். God would never leave us alone. அதனால தான் இயேசு சொன்னார், Jesus said, நீங்கள் என்னை தனியே விட்டு விடும் காலம் வரும், A time would come when you would leave me ஆனால் alone. என் அப்பா என்னோடு இருப்பார். But my Father would be with நீங்க me. எல்லாரும் விட்டுருவீங்க, You would leave me. ஆனா தேவன் என்னோடு இருப்பார். But God will be with me. நான் கலங்கவே மாட்டேன். I would not be troubled. ஆகையினாலே தான் Therefore, பரிசுத்தவான்கள் நெருக்கம் வந்தபோது, when Constraints தாவீது came. நெருக்கப்பட்ட போது David was constrained. கர்த்தருக்குள்ளே தன்னை திடப்படுத்தினான். He strengthened himself in the Lord. சங்கீதம் 9 வசனத்திலே, Psalms 9:9. நெருக்கப்படுகிற காலங்களில் நீரே என்னுடைய தஞ்சம். So during the times of constraint,
Lord, thou would be my refuge. சங்கீதங்களின் புஸ்தகம் 18ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே Psalms 18:6. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். In my distress, I called upon God. கர்த்தர் தம்முடைய ஆலயத்தில் இருந்து சத்தத்தை கேட்டார். And the Lord heard my cry from his temple. சங்கீதம் 4ஆம் சங்கீதம் 1ஆம் வசனத்திலே In Psalm 6:1. 118ஆம் சங்கீதம் 5ஆம் வசனத்திலே Psalms 11:8-5. நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் கூப்பிட்டேன். I called upon the Lord in distress. கர்த்தர் எனக்கு விசாலத்தை உண்டாக்கினார். And the Lord set me in a large place. ஹல்லேலூயா. Hallelujah. நெருக்கத்தின் காலத்திலே கர்த்தர் தஞ்சம். And the Lord is my refuge during times of நெருக்கத்தின் distress. காலத்திலே தேவன் ஜெபத்தை கேட்கிறார். And during times of affliction, God நெருக்கத்தின் hears our prayer. காலத்திலே தேவன் விசாலத்திலே கொண்டு வருகிறார். During times of distress, the Lord brings me to a large place. ஆகையினாலே தான் Therefore, நீதிமொழிகளில் சொல்லப்படுகிறது. it is said in Proverbs, நீதிமொழிகள் 18:10 in Proverbs 18:10. கர்த்தருடைய நாமம் பலத்த துருகம். So we are as நீதிமான் அதற்குள்ளே ஓடி சுகமா. the name of the Lord is a strong tower. Hallelujah. The righteous runneth into it. ஹல்லேலூயா. Hallelujah. நான் சொல்வையா, I would say, எந்த பக்கத்திலே நெருக்கப்பட்டும் நாங்கள் சோர்ந்து போகிறதில்லை. So even if you are tempted on all sides, we will not நாங்கள் faint. மனம் முறிந்து போகிறதே இல்லை. We will not be faint and weary. ஏன்? Why? நெருக்கப்படுகிற காலங்களில் during times of கர்த்தர் constraint, எங்களுக்கு தஞ்சம். The Lord is my strong tower. கர்த்தர் எங்களுக்கு கோட்டை. He is our strong tower. தைரியமாய் சொல்லலாம், நீரே என் தஞ்சம், நீரே என் கோட்டை, நீரே என் ரட்சகர், நீரே ராஜா, நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றேனும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. எத்தனை பேர் உண்மையா சொல்லுவீர்கள்? Tell faithfully. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றேனும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசு. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. ஹல்லேலூயா. இயேசுவே ராஜா, இயேசுவே தேவன், இயேசுவே மீட்பர், இயேசுவே. நான் உம்மை தேடுவேன் நாள் முழுதும், நான் உம்மை சேவிப்பேன் வாழ்நாளெல்லாம், எனதெல்லாவற்றேனும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே. சொல்லுங்க, எனதெல்லாவற்றிலும் நான் உம்மை நேசிப்பேன் இயேசுவே.
அருமையானவர்களே, Yes, Lord. கர்த்தர் ஒருவரே நம்முடைய தஞ்சம். The Lord God alone is our refuge. நெருக்கப்படுகிற காலங்களிலே நான் கலங்க மாட்டேன். During times of distress, I would not be என்னுடைய troubled. கோட்டைக்குள்ளே ஓடி I would run into your tower, நான் சுகமாயிருப்பேன். and I would be healed and healthy. ஆகினால் தான் பவுல் தைரியமாய் சொன்னார், Therefore, Paul said boldly, நான் விசுவாசித்திருக்கிறவர் இன்னார் என்று நான் அறிவேன். I know whom I believe. எனக்கு தெரியும் I know. என் கர்த்தர் யார் எனக்கு தெரியும். I know who the Lord நான் is. நம்புகிறது யார் எனக்கு I know தெரியும். whom I believe. அவர் அந்நாள் வரைக்கும் என்னை காத்துக்கொள்ள He is able to save me to the end. நான் என்ன செய்கிறேன்? What would I do? அவர் கையிலே என்னை ஒப்புவிக்கிறேன். I would offer myself into his hand. நான் நம்புகிறவர் யார் I know whom I believe. ஒப்பு கொடுக்கிறேன். I would offer myself first. நெருக்கத்திலே கர்த்தரை அறிந்தார்கள். So during times of இரண்டாவதாக distress. Secondly, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 2 Kings, 5ஆம் அதிகாரம் 5th chapter, 15ஆம் வசனத்தை தயவு செய்து வாசியுங்கள். verse 15. அப்பொழுது அவன் தன் கூட்டத்தோடு எல்லாம் தேவனுடைய மனுஷனிடத்துக்கு திரும்பி வந்து அவனுக்கு முன்பாக நின்று, இதோ இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர இஸ்ரவேலில் இருக்கிற தேவனை தவிர பூமி எங்கும் வேறே தேவன் பூமி எங்கும் வேறொரு தேவன் இல்லை என்பதை அறிந்தேன். கண்டுபிடிச்சிட்டேன். Behold, now I know that there is no God in all the earth but in Israel. அவன் யார் என்று கேட்டால் சீரியா தேசத்தினுடைய ராணுவ தளபதி. He is the head of the host of the captain of Syria. அவனுக்கு நிறைய சாக்கியம் இருந்துச்சு. He had several privileges. ஆனால் பெரிய துக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா அவன் குஷ்டரோகி. Yet he was a leper. அவன் வியாதி உள்ளவன். He was a sick man. அவன் அதற்காக எவ்வளவோ பணத்தை செலவழிச்சிருப்பான். He would have spent heavily. எத்தனையோ மருத்துவரை பார்த்திருப்பான். He would have seen many physicians. அவனுடைய வியாதி சுகமா இல்ல. Yet he was not cured. ஒரு நாள் One day, அடிமையாக பிடித்து கொண்டு வரப்பட்ட ஒரு சின்ன பெண், இஸ்ரவேலிய ஒரு சின்ன பெண், there was a young Israelite girl who அந்த was a captive, நாகமானுடைய மனைவி கிட்ட சொன்னா, said to the king's wife, ஏன் ஐயா இவ்வளவு கஷ்டப்படுறாரு? why our master, இஸ்ரவேலிலே ஒரு தீர்க்கதரிசி இருக்காரு, there is a prophet in Israel, அவர்கிட்ட போனா சுகமாயிரலாம். if you go to him he will be healed. உடனே ஒரு ரெக்கமெண்ட் லெட்டர் வாங்கினான். Immediately got a recommendation letter. ஒட்டகங்களிலே பொன்னையும் வெள்ளியையும் மாற்று வஸ்திரங்களையும் ஏராளமான காணிக்கை சேர்த்தான். He took gold, silver and change of garments and camels. எலிசா வீட்டுக்கு வந்தான். He came to the house of Elisha. எலிசா வீட்டு முன்ன நிக்கிறான். He's standing before the house எலிசா of வீட்டு Elisha. முன்ன ஒரு பெரிய ஃபாரின் பணக்காரர் நிக்கிறாரு. A foreigner, a wealthy man is standing before Elisha. எலிசா என்ன சொல்லி அனுப்பினார் தெரியுமா? What about Elisha? வேலைக்காரனை கூப்பிட்டு He called his servant. அவனை போய் யோர்தான்ல 7 தரம் முழுக சொல்லு. Ask him to go and dip himself in the river Jordan. வியாதி சரியா போயிடும். And he'll be cured of his sickness. நாகமானுக்கு பயங்கர கோபம் வந்துருச்சு. And Naaman was நான் வந்து ஃபாரின்ல இருந்து இவ்வளோ பணம் கொண்டு வந்திருக்கேன், இவ்வளோ பொண்ணு கொண்டு வந்திருக்கேன். gold. பாவி எலிசா வீட்டு போனவன் என் வீட்டுக்கு வந்தா எப்படி இருந்திருக்கும்? And what about this man has gone to the house நான் of என்ன Elisha? மாதிரி ஸ்தோத்திரம் பண்ணியிருப்பேன். ஆண்டவரே என் தேவையை அறிஞ்சு நான் கோயில் கட்ட போறேன்னு தெரிஞ்சு Lord, thou knows my need because I'm building a இவ்வளோ church. வெள்ளியும் பொண்ணு உள்ள பெரிய ஃபாரின் அமெரிக்காவில் வந்திருக்கான். ஆண்டவரே நான் அவன் காலிலே விழுந்து பிரைஸ் லார்ட் பிரதர், கர்த்தரா உங்களை அனுப்பியிருக்கார் பிரதர். Fall at his feet and say, praise the Lord, brother. It's the Lord who sent you. ஆனா எலிசா என்ன மாதிரி இல்லை, அவன் வேற. Elisha, உன் பணத்தை நீ வச்சுக்க போ. he said, you keep your money be with நீ you. என்ன செய்ய, What about போய் you? முழுகு போ. Go and immerse yourself. ரொம்ப கோபமா போயிட்டாரு. He went away angry. உடனே ஒரு சின்ன ஒரு வேலைக்காரங்க இருக்கான். And there's a young ஆனா servant. எனக்கு ரொம்ப இஷ்டம் அந்த வேலைக்காரன் சொல்றது கூட. ஆக்சுவலா கமாண்டிங் ஆஃபீஸர் சொன்னா கை கட்டி நிக்கணும், லெஃப்ட்னா லெஃப்ட் வைக்கணும், ரைட்னா ரைட் வைக்கணும். அவன் முன்னாள் நிக்க முடியும், ஏன்னா அவர் சேனாபதி. The servant has அவர் தான் பெரிய ஆளு, சேனாபதி. he is the captain of the host, so these people, மற்றவெல்லாம் முன்னால போக முடியும், ஆனா ஒரு புத்தி உள்ள வேலைக்காரங்கள் தான். but there was a wise servant. ஐயா, Said, sir, நீங்க 10 ஒட்டகத்துல கொண்டு இருக்கிறீங்க, brought everything in 10 camels. நீங்க 20 ஒட்டகம் கேட்டா கொடுத்திருப்பீங்கல்ல. If they would have asked for இன்னும் 20 நிறைய camels, வெள்ளியும் பொன்னும் கேட்டா நீ கொடுத்திருப்பீங்கல்ல. if they would have asked you for gold and silver, you would have granted. சின்ன காரியம். It's a small thing. முழுகு Just dip yourself சுத்தமாவாய் and be healed. இதான சொல்றான்.
That is what Elisha told you. கொஞ்சம் முழுகி தான் எழும்பிருங்களேன், Just immerse yourself in get கொஞ்சம் come. முங்கி தான் எழும்பிருங்களேன். Why don't you ஒரு immerse? சின்ன காரியம். It's just a small thing. நான் சொல்றேன், I would say இன்றைக்கு அநேக ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய நிக்கிறாங்க. they do several great things for the Lord God. ஆண்டவருக்காக வெள்ளியை கொடுக்கணுமா, Whether to give silver, ஆண்டவருக்காக பொண்ணை கொடுக்கணுமா, whether to give gold, ஆண்டவருக்காக வீட்டை கொடுக்கணுமா, whether to give a house, ஆண்டவருக்காக என்ன கொடுக்கணும், whatever to give unto the Lord, ரெடியா இருக்காங்க. they are ready. ஆனா ஆண்டவர் கேட்கறது நீ கொடுக்கறதல்ல, நீ கீழ்ப்படிகிறது. But the Lord is not asking you to give, He wants you to நீ obey. எப்பொழுது ஆண்டவரை அறிந்து கொள்ளலாம் என்று சொன்னால், When can you know the Lord God? ஆண்டவரை கொடுக்கிறதுனால அல்ல, Not by giving unto the Lord. வெள்ளியும் அவருடையது, பொன்னும் அவருடையது. Silver belongs to God like நாம gold நிறைய belongs to God. ஆசீர்வாதத்தை எங்க கோட்டை விட்டுட்டோம்னு சொன்னா, How have we missed out? பெரிய காரியங்களில் அல்ல, Not in great things. சின்ன ஒபே, ஆண்டவருடைய வார்த்தைக்கு சின்ன காரியத்துக்கு நாம கீழ்ப்படியல்ல. A small obedience and a small factor for God. ஆனால் தான் Therefore, பலியை பார்க்கிலும் கீழ்ப்படிதல் நல்லதுன்னு சொல்லி, obedience is better than sacrifice. நீங்க பொண்ணை கொடுக்கறத காட்டிலும், More than you நீங்க giving. வெள்ளியை கொடுக்கறத More than you giving காட்டிலும், silver. நீங்க எதையோ கொடுக்கறத காட்டிலும், Whatever you give, ஒபே, obedience. தேவன் கீழ்ப்படுகிறவளை தான் ஆசீர்வதிக்கிறார். God is able to bless those Who are obedient. நீங்கள் உண்மையாய் கர்த்தரை அறிந்திருப்பீர்களானால், Had you known the Lord truly, நீங்க சின்ன சின்ன விஷயத்துக்கும் தேவனுக்கு கீழ்ப்படிவீங்க. even in small matters you would obey God. நீங்க பெரிய நினைக்காதீங்க. Do not think of great இன்னைக்கு things. நிறைய பேரு பெரிய காரியத்துக்கு கீழ்ப்படுகிறாங்க. People obey for greater things. ஆனா ஆண்டவர் சின்ன காரியம் சொல்றார். God is asking you a small, முழுகு இளம். go there, immerse and get up. நான் சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன், I would have ஒரு told முறை ரொம்ப வருஷத்துக்கு முன்னால years back, ஸ்ரீபெரும்புதூர்ல எனக்கு ஒரு மீட்டிங். there was a meeting in ஸ்ரீபெரும்புதூர். Sri Perumbudur. நானும் ஒரு பிரதரும் ஸ்கூட்டர்ல போறோம். So me ஸ்கூட்டர் and ஸ்டார்ட் another பண்றேன். brother, we started a scooter. என் காதுல சத்தம் கேட்குது. அப்ப நம்ம சபையில ஒரு 3-4 பெட்ரோல் மார்க்ஸ் இருக்கு. We have பல வருஷங்களுக்கு முன்னால 4 பெட்ரோல் petrol மார்க்ஸ் max இருக்கு. in our church. ஆண்டவர் சொன்னாரு, The Lord said, பெட்ரோல் மார்க்ஸ் எடுத்துக்கன்னாரு. காது நல்லா கேட்டுச்சு, கிளீனா கேட்டுச்சு, பெட்ரோல் மார்க்ஸ் எடுத்துக்க. I was able to hear very clearly, you take the petrol max with you. ஏதோ நம்ம இருதயத்தில் உள்ளதா இருக்குன்னு சொல்லிட்டு போயிட்டேன். ஆனா thought it's திரும்ப திரும்ப அந்த மனசுல பெட்ரோல் மார்க்ஸ் எடு, பெட்ரோல் மார்க்ஸ். I was urged in my heart to take the petrol Wait. max. But I just, ஸ்ரீபெரும்புதூர் வரைக்கும் கரண்ட் இருந்துச்சு. there was power supply even up to, ஸ்ரீபெரும்பு எல்லை வந்தீங்கன்னா கரண்ட் இல்ல. when I came to the borders, எல்லாம் ஒரே இருட்டு. there was blackout throughout. 2 நாளா கரண்ட் இல்லையா. 2 days they had no current. நான் சர்ச்சுக்கு போனா சர்ச்சும் கரண்ட் இல்லை. So when I went to church, there wasn't any current. என்ன பிரதர் ஸ்பெஷல் மீட்டிங்னு சொல்லிட்டீங்க, I said, brother, you said it's a special ஒரு meeting. பெட்ரோல் மார்க்ஸை வச்சு கூடாதா? What about a petrol max? பாஸ்டர் 2 நாளா பெட்ரோல் மார்க்ஸ் காலையிறேன். For 2 days, I'm searching for petrol. 2 நாளா கரண்ட் இல்லை. இந்த கிராமத்தில் இருக்கிற பெட்ரோல் மார்க்ஸ் எல்லாம் அவன் கல்யாணம் வீட்டுக்கு வந்து வாங்கிட்டு போயிட்டான். So whatever petrol max was there in this village, they had taken. சரி, ஒரு கேண்டிலாவது வாங்கி கூடாதா? What about a candle at least? 2 நாளா கரண்ட் இல்லை, எந்த கடையிலையும் கேண்டில் கிடையாது. There isn't any shop having any candles. கடைசியா Lastly, ஒரு வார்த்தை கூட அந்த மீட்டிங்ல பேச முடியாம ஜனங்களும் வரல, no people நானும் came. கும்மிருட்டு சர்ச்சுக்குள்ள. So there was total darkness, gross darkness. ஆண்டவர் இங்கே சொன்னார்ல, உங்கள்கிட்ட இருக்கு பெட்ரோல் மார்க்ஸ் இருக்கு, You had 4 பெட்ரோல் மார்க்ஸ் இருக்கு. 6 petrol max. இது ஒரு அற்ப விஷயம் தாங்க, It's just a small matter. சின்ன விஷயம். It's just a small thing. நிறைய விஷயங்கள்ல நாம இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு கீழ்ப்படுகிறது இல்லை. So even for small things, we do not obey the Lord. ஆனா ஒட்டகம் நிறைய தங்கம் கொடுக்கணுமா, Whether to give a camel full of gold, வெள்ளி கொடுக்கணுமா, whether to give silver. ஆண்டவருக்கு என்னெல்லாமோ செய்ய ஆயத்தம். Or you are prepared to do anything for the Lord God. ஆனா ஆண்டவர் விரும்பினன்னு கேட்டீங்கன்னா, What does the Lord desire? வெள்ளியும் பொன்னும் அல்ல, Not silver and gold. ஆண்டவர் விரும்புறது கீழ்ப்படிதல். God desires obedience. நீங்க என்றைக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறீங்களோ, The day you obey the word of God, அப்போ கர்த்தர் தேவன் என்று அறிந்து கொள்வீர்கள். then you would know that the Lord is God. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை Glory be to உண்டாவதாக. the name of God. உங்களுக்கு தெரியும்,
You know, அப்போஸ்தலர் நடவடிக்கைகள் 8ஆம் அதிகாரத்திலே Acts 8, chapter 18ஆம் வசனத்திலிருந்து 22ஆம் வசனம் வரைக்கும் வாசிப்பீங்கன்னா 18 to 22. அங்கே சமாரியா தேசத்திலே அநேக ஞானஸ்நானம் பெற்றதை அறிந்து பேதுருவும் யோவானும் அவர்களை விசிட் பண்ண போனாங்க. Peter and John went to the land of Samaria to visit the people. அவர்கள் வெறும் பரிசுத்த ஆவியை பெறாமல் ஞானஸ்நானம் மாத்திரம் பெற்றிருந்தாங்க. They had not received the anointing of the Holy Spirit, they received only வேதம் சொல்லுது. baptism. The word of God இந்த says. பேதுரு யோவானும் அவர்களுக்கு ஜெபம் பண்ணி கைகளை வைத்தார்கள். Peter and John prayed for them, laying hands on them. அப்பொழுது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியை பெற்றார்கள். And they received the anointing. அங்க of the மந்திரவாதி இருந்தான். மந்திரவாதி There was a இருந்தான். magician அவன் there. ஓடி போனான். He கொஞ்சம் came. பணத்தை எடுத்தான். He took some money. ஓடி வந்து கொடுத்தான். He came ஐயா, and gave it. He said, sir, நான் யார் மேல கை வச்சாலும் on whosoever head I lay my hand, அவர்கள் வரத்தை பெறணும். they ought to receive the gift. என்ன சொன்னார் தெரியுமா? What did he say? உன் பணம் உன்னோடு நாசமாய் போவதா? Let thy money perish along with thee. நான் சொல்லலைங்க, Not me. மனுஷங்க. Forgive me. நம்ம முற்பிதா பேதுரு சொன்னார், Our forefathers, Peter said, உன் பணம் உன்னோடு நாசமா போட்டும். let your money perish நீ along with thee. பணத்தினாலே தேவனுடைய வரத்தை பெறலாம் என்று நினைத்தாய். You thought of receiving the gift of God through money. என்ன தெரியுமா? பணம் இல்ல, It's not money. உன் துர்க்குணத்தை விட்டு திரும்பு. You ought to change yourself from your உன் துர்க்குணத்தை wickedness. விட்டு திரும்பு. Change yourself from your இன்னைக்கு evil. நிறைய பேரு கர்த்தருடைய ஆசீர்வாதங்கள் தப்பா விளங்கிட்டாங்க. Or people misunderstand the blessings of God. பணத்தை கொடுத்துட்டா, If you give money, 1 லட்சம் கொடுத்துட்டா, if I give 1 5 lakh, லட்சம் கொடுத்துட்டா, if I give 5 பெரிய lakh, ஆள் ஆயிரலாம். I can become great. தேவனை ஏமாற்ற முடியாது. You can never deceive God. தேவன் பணத்தினால ஏமாற மாட்டார். God would not be deceived of சொன்னாரு, money. உன் பணம் உன்னோட நாசமா போட்டும். Let your money ஆனா perish என்ன along. செய்ய தெரியுமா? What you ought to do, குணத்தை மாத்து. you ought to change your nature. குணத்தை மாத்து. You ought to change your குணம் nature. மாறட்டும். Let your evil nature நான் depart. மறுபடியும் சொல்லுவேன், I tell you on and off. கிறிஸ்தவ வாழ்க்கையிலே நம்முடைய கீழ்ப்படிதல் நம்ம எங்க மாற்றணும்னு சொன்னீங்கன்னா, What about நம்முடைய obedience? குணத்தை மாற்றணும். It ought to change our nature. நம்முடைய குணத்தை It மாற்றணும். ought to change our nature. வேதம் சொல்லுகிறது, The word of God says, நம்முடைய மறைந்திருக்கிற குணம்தான் தேவனுடைய பார்வையில விலையேற பெற்றது. it's a hidden nature in us that is priceless before God. நான் சொல்லுவேன், எனக்கு நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, What do they think? நான் தாழ்மையில இருந்தேன், I was in, கர்த்தர் என்னை ஆசீர்வதிச்சாரு, the Lord blessed me, கர்த்தர் என்னை மேன்மைப்படுத்தினாரு, the Lord glorified me, எனக்கு வீட்டை கொடுத்தாரு, the Lord gave me a house, எனக்கு காரை கொடுத்தாரு, He gave me a car, கர்த்தர் பங்களா கொடுத்தாரு. He gave me a bungalow. இந்த உலகத்திலே தேவன் கொடுத்த ஆசீர்வாதங்கள், இந்த உலகத்திலே ஆண்டவர் கொடுத்த மேன்மைகள், இவைகள் தான் தேவன் கொடுத்ததாக நினைக்கிறார்கள். They think it is God has given them all the excellencies in this world. ஆனா மறந்துடாதீங்க, இது எல்லாம் அனித்தியமானது, இதெல்லாம் விட்டுட்டு தான் போகணும். So all this would not stay. You have to leave that. தேவன் கொடுத்த வீட்டையோ, தேவன் கொடுத்த பணத்தையோ, தேவன் கொடுத்த பொன்னையோ வெள்ளியையோ எதையுமே நீங்கள் ஒரு பிட்டு கூட எடுத்துட்டு போக முடியாது. The house that God gave, the silver that God gave, the gold that God gave, you இது cannot take it எல்லாம் with you. மாறி போகும். All this would change. ஆனால் Yet இந்த உலகத்திலே மாறாத ஒன்று இருக்கிறது. there's one thing that would not இந்த change. உலகத்திலே ஒளியாத ஒன்று இருக்கிறது. One thing that cannot be hidden. லவ். It's love. அன்பு ஒரு காலம் ஒளியவே ஒளியாது. Love would never die. ஏனென்றால் தேவன் அன்பாகவே Because இருக்கிறார். God is love. தேவன் அன்பாகவே இருக்கிறார். God is love. பொண்ணு ஒளியும், Gold would perish. வீடு ஒளியும், House would perish. எல்லாம் ஒளியும். Everything would But perish. அன்பு ஒரு காலம் ஒளியாது. Love would never ஏன்னா perish. தேவன் அன்பாகவே Because இருக்கிறார். God is love. பரலோகத்தில் அன்பாகவே இருக்கிறார். So He is love in heaven. எல்லா பயத்தோடு நான் சொல்லுவேன், With all fear I tell you, நம்முடைய குணம் மாறணும், our nature's got to நம்முடைய change. துர்க்குணம் மாறணும். Our evil nature's got to change. அதுக்கு தான் வாக்குத்தத்தம் தேவன் தருகிறார். This is for that God gives us நீங்க promises. யோசித்து பாருங்க, Consider என் குணம் மாறிச்சா? whether my nature changed. தேவனை போல மாறுங்க அப்படின்னு சொன்னா You've got to change yourself like God. என்ன மாறணும்? What should change? தேவன் எப்படி இருக்கார்? How is God? அன்பா இருக்கார். God is love. அன்பு இல்லாதவன் One without love, தேவனை அறியவே இல்லை.
he can never know நீ God. எத்தனை வருஷம் பெந்தகோஸ்தே விசுவாசியா இருக்கலாம், Or you may be a Pentecostal நீ believer எவ்வளவு for ஊழியம் years. செய்யலாம், You may serve God. எவ்வளவு காணி கொடுக்கலாம், You may give உன் offerings. வாழ்க்கையில அன்பு மாத்திரம் இல்லாவிட்டால் If there isn't any love in your life, நீ தேவனை அறியவே இல்லை. you have not known God. இயேசு போல மாறணுமா, You got to change yourself like Jesus. உன்னுடைய இருதயம் அன்பினால் நிறை. Your heart ought to be filled with the love. என்கிட்ட ஒரு வாலிபர் வந்தாரு, A young man came to me. வீட்டில் பெரிய பிரச்சனை, There was a great problem at home. பாஸ்டர் 2 பேரும் தான் உட்காந்துருக்காங்க. அவர் சொன்னாரு, என்ன வேணும் பாஸ்டர்? Said, what do we need, Pastor? வருஷத்துக்கு 3 புடவை கொடுக்குறேன், I give 3 sarees a year. ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்கேன், ஃப்ரிட்ஜ் வாங்கி கொடுத்துருக்கேன். purchased அவர் it. லிஸ்ட் எல்லாம் கொடுத்தாரு. So he gave me a list. நான் கண்ணை மூடி கேட்டுக்கிட்டே இருந்தேன். I closed my eyes and heard his rumblings. அவளும் எதிரில் உட்காந்துருக்கா. And she was also seated nearby. என்னம்மா, Said, what? அவர் இதெல்லாம் வாங்கி கொடுத்தாரம்மா, உண்மையாம்மான்னு கேட்டேன். Is it true that he has purchased it? ஆமா கொடுத்தார். Yes, he has given. So what? கொடுத்தது உண்மைதான். It's true that he has given. நான் கேட்டேன் தம்பிகிட்ட, தம்பி நீ 3 புடவை கொடுத்த, You have given him 3 sarees. நீ கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது புடவை கட்டி கூட்டு வந்தியா இல்லை புடவை இல்லாமல் கூட்டு வந்தியான்னு கேட்டேன். Whether you brought her with saree. என்ன or not. பாஸ்டர்னாரு. Said, what is இல்லை it? புடவை கொடுத்தேன், நீ அவ புடவை பார்க்காதவளுக்கு புடவை கொடுத்த மாதிரி அவங்க given அப்பா a saree புடவை that கட்டி she- தானே வளர்த்தாரு. So her father dressed her in saree and gave her. அங்க வீட்டில் என்னதான் இருந்துச்சு? What was there? அவங்க வீட்டில் புடவை இருந்துச்சா? Whether there was saree. அவங்க வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருந்துச்சா? Whether there was fridge in the அவங்க வீட்டில் வீடு இருந்துச்சா? Whether there was இருந்துச்சு. house. அவங்க வீட்டில் பைக் இருந்துச்சா? Whether there was இருந்துச்சு. bike in their நீ house. சொன்னதெல்லாம் அங்க இருந்துச்சுப்பா. Whatever you say, everything is there. ஆனா இதெல்லாம் விட்டுட்டு ஏன் உன் பின்னால வந்தா? Why she came following you? சோறு இல்லையா, Whether she had no food, கறி இல்லையா, whether she had needed meat, இல்லப்பா, it's not so. இதெல்லாம் விட்டுட்டு ஏன் வந்தான்னா The reason that why she followed, உன்னுடைய அன்பை நம்பி வந்தாப்பா. she trusted your love and came after நீ you. அதை கொடுக்காம சோத்தை கொடுத்தேன், தண்ணியை கொடுத்தேன், Not giving ஃப்ரிட்ஜை that. கொடுத்தேன், I give கார் கொடுத்தேன், food, I give இதையே fridge. சொல்லிக்கிட்டு இருக்கியாப்பா. You are repeating the same thing. அவளுக்கு தேவை என்னன்னு கேட்டீங்கன்னா வீடு இல்லப்பா, Not a house. அவளுக்கு தேவை அன்புப்பா. She needs your love. வீட்டில் என்ன இருக்கணும்? What is there at home? ஃப்ரிட்ஜா கட்டிக்க போறா? Whether she would marry the fridge? இல்லை இல்லை. No. இன்னைக்கு வீட்டில் என்ன இல்லை தெரியுமா? What is not there at home? எல்லாம் இருக்குங்க, Everything is there. எல்லாம் இருக்கு. Everything is there. அதனால சொல்லியிருக்கு, சண்டையோடு கூடிய நல்ல மட்டன் பிரியாணியை காட்டிலும் கீரை நல்லது. So greens are better than a quarrelsome house with mutton biryani. அன்போடு சாப்பிடுற ஏங்க டைனிங் டேபிள் விசேஷித்ததா, இருதயம் விசேஷித்தா? Whether dining table is important or heart is important. சொல்லுங்க. Tell me. கீரை நல்லதுங்க. It's green. டெய்லி பசலி கீரை, பருப்பு கீரை சாப்பிடுங்க போதும். It's enough if you take greens properly. என்ன இருக்கணும்? அன்போட கீரை தின்னா போதுங்க, உடம்பு ஒட்டுங்க. It's enough if you eat greens with love. காலையில மட்டன் பிரியாணி, மத்தியானம் சிக்கன் பிரியாணி, ராத்திரி கௌதாரி பிரியாணி, நாளைக்கு என்னென்ன பிரியாணி உண்டு அத்தனை தின்னு பாரு. All sorts of biryani try. அது நல்லது இல்லைன்னு அவன் சொல்லியிருக்காங்க. It's not said that it is good. வீட்டில் என்னங்க வேணும்? What is needed at a home, at a நீங்களே தீர்மானிச்சுக்கங்க. you have to decide. யூ கேன் டிசைட். You have to decide as to what is நீ needed. தேவனை அறிஞ்சிருக்கியா? Whether you know God. எத்தனை பேர் தேவனை அறிஞ்சிருக்கோம்? How many of us know God? உங்க பெற்றோர் மேல அன்பு செலுத்த முடியுதா? Whether you're able to love your parents. உங்க பிள்ளைகள் மேல அன்பு செலுத்த Whether முடியுதா? you're able to love your children. உங்க கணவன் மேல அன்பு செலுத்த Whether முடியுதா? you're able to love your husband. உங்க மனைவி மேல அன்பு செலுத்த முடியுதா? Whether you're able to love your wife. ஏங்க ரொம்ப துக்கமா வேதனைமா சொல்றாங்க. I tell you with sorrow and இன்னைக்கு pain. பெந்தேகோஸ்தே குடும்பங்கள் திருமணமாகி 2 மாசத்துல டிவோர்ஸ்ன்றான். So Pentecostal family after being married for 2 months. என்னென்னவோ பார்த்தாங்க. நான் நாலு நட்சத்திரம் எல்லாம் மண்ணாங்கட்டி பார்த்தாங்க. They've gone in for the days, seasons and times. ரொம்ப வெக்கங்க. பெந்தேகோஸ்தே குடும்பத்துல டிவோர்ஸ் என்கிற வார்த்தையை கேட்கறது வெட்கம். It's a shame to hear about divorce in Pentecostal family. ஏன் என்ன இல்ல? What is not there? எதுக்கு நிலைமைக்கு வந்தாங்க? Why they have come? எதுக்கு வந்தாங்க? Why they have come to that state? அன்பு எல்லா பாவத்தையும் மூடும்.
Love covereth sin. அன்பு மன்னிக்குங்க, Love would forgive. அன்பு சகிக்கும், Love would tolerate. அன்பு பிரிச்சுட்டு ஓடாது. Love would not divide and run. நான் சொல்வேன், இன்னைக்கு வீடுகளில் அன்பு இல்லைங்க. I tell you, there's no love. நல்ல மட்டன் பிரியாணி, சிக்கன் பிரியாணி இருக்கு. You have the mutton biryani and chicken நல்ல biryani. லட்ச லட்சமா சம்பாதிக்கிறீங்க. You earn in lakhs. ஏன் வீட்டுல நீங்க நிம்மதியா இருக்க முடியல? Why you are not able to be in No peace? love. There isn't any love. No love. There isn't any love. இயேசு யார்? Who's Jesus? இயேசு ஒருத்தர் அறிஞ்சிருக்கேன்னு சொல்வான்னா, If one says he knows Jesus, இயேசு அன்பா இருக்கிறார். Jesus is love. மூன்றாவது காரியம், Third factor, யாத்திரையாகமம் 18ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். Exodus 18:8. பின்பு மோசே கர்த்தர் இஸ்ரவேலின் நிமித்தம் பார்வோனுக்கும் எகிப்தியருக்கும் செய்த எல்லாவற்றையும் வழியிலே தங்களுக்கு நேரிட்ட எல்லாவற்றையும் கர்த்தர் தங்களை விடுவித்த ரட்சித்ததையும் தன் மாமனுக்கு விவரித்து சொன்னான். கர்த்தர் இஸ்ரவேலை எகிப்தியரின் கைக்கு தப்புவித்து அவர்களுக்கு செய்த சகல நன்மைகளையும் எத்திரோ சந்தோஷப்பட்டு உங்களை எகிப்தியரின் கைக்கும் பார்வோனின் கைக்கும் தப்புவித்து எகிப்தியருடைய கையின் கீழ் இருந்த ஜனத்தை விடுவித்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் எல்லா தேவர்களை காட்டிலும் பெரியவர் என்பதை இப்பொழுது அறிந்திருக்கிறேன். Jethro says that now he knows that the Lord God is above all gods. இந்த எத்திரோ ஒரு ஆசாரியன். Jethro is a priest. இவனுடைய பெண்ணை தான் மோசே கல்யாணம் பண்ணிருக்காரு. Moses has married the daughter of இந்த Jethro. பொண்ணை கல்யாணம் பண்ணி 40 வருஷம் அங்க இருந்தாரு. For 40 long years he abode there. அந்த வீட்ல 2 பிள்ளை பெத்தாரு. And he gave birth to 2 children. 40 years அவர் இருந்தாரு. 40 years he was in the house of Jethro. கடைசியா வீட்டுக்கு வரும்போது When he returned, கர்த்தர் எனக்கு தரிசனமானார். the Lord visited கர்த்தர் him. என்னோட பேசினாரு. The Lord spoke to me. கர்த்தர் என்ன அழைச்சாரு. The Lord called me. இப்படி எல்லாம் சொல்லிட்டு வந்தாரு. Saying so he came. அப்போ இந்த எத்திரோ தேவனை அறியல. Then Jethro knew not the Lord. இவர் தரிசனம் பார்த்த போதோ, when he saw the vision, இவரோடு ஆண்டவர் பேசின போதோ, when the Lord spoke to him, இவர் ஆண்டவருடைய ஊழியத்துக்காக புறப்பட்டு போன போதோ, when he proceeded for the work of the இல்ல Lord, 40 வருஷம் இந்த வீட்ல இருந்த போதோ, when he was there for 40 years, எத்திரோ ஒரு அவிசுவாசி. Jethro is an unbeliever. இவன் ஒரு இஸ்ரவேலன். This man is இவன் தேவனுடைய பிள்ளை. He's a child of God. 40 years அந்த வீட்ல இருந்தான். 40 long years he abode in. கர்த்தருடைய அழைப்பை பெற்றான். He had experienced a lot. ஊழியத்துக்கு போயிட்டான். He went to the ministry. எஸ், தேவனை அறியல. He never knew God. ஆனா Yet, எப்போ தேவன் அறிஞ்சான் தெரியுமா? when did he know God? பல வருஷங்களுக்கு அப்புறம் After several years, மாமனார் மருமகனை சந்திக்கும் போது, when the father-in-law meets the son-in-law, தங்களுடைய வாழ்க்கையிலே வந்த ஆபத்துக்கள், the dangers and calamities தங்கள் that came in வாழ்க்கையிலே life, வந்த கஷ்டங்கள், the difficulties that came in their தங்கள் life, வாழ்க்கையிலே வந்த பிரச்சனைகள், the problems that came in their life, தங்கள் வாழ்க்கையிலே வந்த யுத்தங்கள், the wars that came in their life, இவைகள் எல்லாவற்றிலும் in all that, தேவன் தங்களுக்கு எப்படி உதவி செய்து தேவன் எப்படி தங்களை காப்பாற்றினார் என்பதை சாட்சியாய் அறிவித்த பொழுது அவர் சொன்னாரு, உங்க தேவன் தான் பெரிய தேவன். when he heard the testimony as to how God helped them and delivered them from all their adversaries, நான் சொல்லுவேன், I would say, இந்த மனுஷனை ரட்சிப்புக்குள்ளே கொண்டு வந்தது என்ன? what brought him to salvation? மோசேயினுடைய வழியிலே ஏற்பட்ட வருத்தங்கள், all the afflictions that came, அவன் அனுபவித்த கஷ்டங்கள், the difficulties that he came அவன் across, அனுபவித்த அவமானங்கள், The shame that he came across. இப்ப யார மாத்திச்சுன்னு கேட்டீங்கன்னா, what it has made ஒரு him. பெரிய ஆசாரியனை கர்த்தருக்குள்ளே கொண்டு வந்தது. It brought a great priest into the Lord. நல்லா கவனிங்க, Consider. நம்முடைய வாழ்க்கையிலே தேவன் அனுமதிக்கிற அநேக பாடுகள், அநேக வருத்தங்கள் பிற்காலத்திலே எப்படி கொண்டு நிறுத்துதுன்னு சொன்னீங்கன்னா, நீங்கள் அதை சகிப்பீர்களானால் உங்களுக்கு நஷ்டமாய் போகாது. நீ பட்ட பாடே அடுத்தவன் ரட்சிப்புக்கு ஏதுவாக அதை மாற்றும். The pain and grief that you bore and tolerate, it will not go in vain. That will lead you to a testimonial life for others. பவுல் சொன்னாரு, Paul said, 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 2 Corinthians 1st chapter, 3ஆம் 5ஆம் 3 வசனம் பார்த்தீங்கன்னா, 3rd and 5th verse. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய பிதாவை
தேவனும் இரக்கங்களின் பிதாவும் இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறவருக்கு ஸ்தோத்திரம். நம்ம தேவன் யாரு? Who's a God? இயேசு கிறிஸ்துவின் பிதா, Jesus Christ, the Father. இரக்கங்களின் தேவன், A merciful God. சகலவிதமான ஆறுதலின் தேவன். A God of all comforts. நல்லா கவனிங்க. Consider me. தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகும். Glory be to the name of God. நம்ம தேவன் யாரு? Who's a God? எத்தனை பேருக்கு தெரியும்? How many of us know that? நம்முடைய தேவன் ஆறுதலின் தேவன் எத்தனை பேருக்கு தெரியும்? Our God is a God of comfort. அல்லேலூயா. Hallelujah. தெரியுமா? சரி, அடுத்தவனுக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியுங்க ஆறுதலின் தேவன். I know that He is a God of comfort. ரட்சிக்கப்படாதவனுக்கு எப்படி தெரியும் அவர் ஆறுதலின் தேவன்? So He is a God of comfort to those who are not saved. அவர் சொல்றாரு, He says, எங்களுக்கு வந்த பாடுகளிலே, amidst the constraints and எங்களுக்கு difficulties, வந்த பாடுகளிலே the sufferings that came in us, தேவன் எங்களுக்கு ஆறுதல் அளிச்சார். God gave us comfort. நான் என்ன சொன்னேன்னா, What I said, எனக்கு வந்த பாட்டையும் சொன்னேன், I told my sufferings. எனக்கு வந்த ஆறுதலையும் சொன்னேன். I spoke about the comfort that இப்போ came. என்ன ஆச்சுன்னா, What happened? உடனே ஏத்துக்கிட்டாங்க. Immediately He came down. நம்ம சபையில எனக்கு அடிக்கடி சில அனுபவங்கள் இருக்கு. In our church, there are certain experiences. ஒரு முறை நான் கொஞ்சம் வாழ்க்கையில் அப்படி நொண்டன மாதிரி இருந்தேன். So, கொஞ்சம் அப்படி கால் வலி, முட்டி வலி, so there was pain in my knee. கொஞ்சம் வழி நடந்தேன். I was just limping a little. சாயங்காலம் வீட்டுக்கு டிஸ்பென்சரியே வந்துருச்சு. So immediately people came to visit. ஒருத்தர் வந்து, பாஸ்டர் எனக்கு ரொம்ப முட்டி வலியில் கஷ்டப்பட்டேன், எங்கள் அப்பா தைலம் வாங்கி கொடுத்தாரு, இந்த தைலம் தேய்ச்சி பாருங்க பாஸ்டர், உங்களுக்கு முட்டி வலி போயிடும். Try this ointment, probably. ஒரு அம்மா வந்தாங்க, ஐயோ இந்த டானிக்கு சாப்பிடுங்க, முட்டி வலி சரியா போயிடும். You take this tablet, your knee pain will go. நான் எல்லாத்தையும் வாங்கி வச்சுக்கிட்டேன். I received all that. இவங்கெல்லாம் சாப்பிட்டு என்ன செய்தாங்க? These people ate them. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா டாக்டர் முட்டி வலிக்குதா, ஓகே, அவர் என்ன பார்க்க அடுத்த பேஷண்ட்டை பார்த்துட்டு எழுதுவார். So the doctors will. அவருக்கு அடுத்த பேஷண்ட் முக்கியம். அது சரி சாப்பிடுங்க. இந்த மருந்து என்னைக்காவது அவர் சாப்பிட்டாரா? So whether he has taken this, அவர் படிச்சார், he has learned about the medicine. ஆனா எனக்கு கொடுத்தவங்க அவங்க சாப்பிட்டாங்க. But those who இதை gave me சாப்பிட்டேன், I had இது taken அனுபவம். this. That is experience. நான் சொல்லுவேன், ரெண்டும் இருக்குங்க. I would say- ஸ்லிப் எழுதி கொடுக்கறதும் இருக்கு, Writing the prescription. அனுபவிச்சு சொல்றதும் இருக்கு. So experiencing it and இதுக்கு நிறைய பேர் ஸ்லிப் எழுதி கொடுக்குறாங்க. many write the prescription. ஆறுதலாக என்னென்ன வசனம் பைபிள் இருக்கு படிச்சுக்கீங்க. Comforting ஆறுதல் verses. வந்து சமாதானமா இருங்க, கலங்காதீங்க அப்படின்னு சொல்லி தெரியும், பைபிள் படிச்சிருக்கீங்க. Be not ஆனா troubled, be of comfort. உங்களுக்கு சொல்ல தெரியணும், You ought to know. இந்த ஆறுதலற்ற வேளையில And I was கர்த்தர் என்னை comfortless. இப்படி ஆறுதல் படுத்தினார் ஐயா, The Lord comforted கர்த்தர் me இப்படி like செய்தார் ஐயா, The உனக்கு Lord did தெரியுமா? likewise to me. நான் சொல்லுவேன், அருமையானவர்களே, I would say, dear நீங்க ones, தப்பா நினைச்சுக்காதீங்க, do not நான் mistake பெரிய பிரசங்கியார் இல்ல, I'm not a great ஆனா preacher. எத்தனையோ பேருடைய வாழ்க்கையில நான் பெரிய மாற்றத்தை I உருவாக்கிறேன். brought about a great change in the life of many. எத்தனையோ ஊழியக்காரங்க கையை பிடிச்சிட்டு அழுதுருக்காங்க. Many servants of God held my ஊழியத்தை hand. விட்டுட்டு போகணும்னு விரும்பினவன் Those who left the ministry இனிமேல் ஊழியமே செய்ய வேண்டாம். are no need to serve God. ஊழியக்காரன் மீட்டிங் முடிச்சோடனே கையை பிடிச்சு அழுவான். After the work is பாஸ்டர், finished. இந்த பிரசங்கம் மட்டும் நான் கேட்கலன்னா Had I not heard this message, நான் ஊழியத்தை விட்டு போறதா இருந்தேன். I was about to leave ஆனா God's. உங்க வாழ்க்கையில ஆண்டவர் இப்படி நடத்தினார்னா If God is able to lead in your life, என் வாழ்க்கை நடத்துவார். definitely He would lead in my நான் life. சொல்லுவேன், நான் கர்த்தருடைய வசனத்தை நான் குறைச்சு மதிப்பிடல. So I'm not despising இந்த the word of வசனம் God. தான் கிரியை செய்யுது. It's the word of God that ஆனா, works. இந்த வசனம் என் வாழ்க்கையில எப்படி என்ன ஆறுதல் படுத்துச்சு, How the word of God என் comforted வாழ்க்கையில me in my எப்படி life. சிறுமையில என்ன தூக்கிச்சு, How it brought me from இந்த poverty. வசனம் எப்படி என்ன தைரியப்படுத்துச்சு. How it encouraged me. என்னுடைய அனுபவத்தை நான் சொல்லும் போது When I tell you my experiences, நிறைய பேர் கர்த்தரை அறிஞ்சிருக்கான். many people would know. நிறைய பேர் அறிஞ்சிருக்கான். Many people came to the Lord. நான் ஃப்ளைட்ல போற வேளையில, ட்ரெயின்ல போற வேளையில When I go by train, சான்ஸ் பார்த்துக்கிட்டே இருப்பேன். என் பக்கத்துல வலது பக்கம் இடது பக்கம் பார்த்துக்கிட்டே இருப்பேன். I'll just wait சான்ஸ் எப்ப கிடைக்குன்னு பார்ப்பேன். I'll just wait for a chance. நான் என்னுடைய கர்த்தர் நடத்தின வழியை, அவனுக்கு வசனம் சொன்னா புரியாது, ஆனா என்னை நடத்தின வழியை நான் சொல்லியிருக்கேன். It's not enough if I speak the நான் word of எந்த God. நிலைமையில இருந்தேன்,
கர்த்தர் என்னை ரட்சித்தார், The Lord கர்த்தர் saved me. நிலைமையில வச்சிருக்காரு. The Lord God has kept me in this state. என்னுடைய விமானத்துல ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கேன், Even in my flight, I brought them. என்னுடைய ட்ரெயின்ல ரட்சிப்புகளை கொண்டு வந்திருக்கேன். Trains, I brought them to salvation. இதை சொல்லியிருக்கேன் தெரியுமா? What have I said? கர்த்தர் என் சிறுமையில என்னை ஆறுதல் படுத்தினார். God comforted me amidst my poverty. நான் கடைசியா ஒன்றை முடிக்கிறேன், நீங்க ஒன்றும் மறந்துடாதீங்க. வேதத்துல ஒரு அருமையான சம்பவம் இருக்கு. There's a wonderful incident in the யோவான் Word of 11ஆம் அதிகாரத்துல God. In John 11, தேவன் லாசருவையும் அவருடைய சகோதரிகளையும் ஆண்டவர் சிநேகித்தார். the Lord loved Lazarus. அந்த And வீட்டை ஆண்டவர் சிநேகித்தார். the Lord loved their house. அந்த வீட்டுல தங்கினார். And the Lord abode. அந்த சகோதரியை பார்த்து சொன்னாரு, உன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாய் என்று சொன்னார். You have chosen the better portion. அந்த வீட்டை ரொம்ப நேசிச்சாருங்க. He loved that house. அந்த வீட்டுல ஒரு வியாதி வந்துருச்சு. A sickness came. உடனே யாருக்கு சொல்லி அனுப்புனாங்க? Immediately they informed him. இயேசுவுக்கு சொல்லி அனுப்புனாங்க. They informed Jesus. இயேசு உடனே வந்திருந்தா அந்த பிள்ளை சோமா இருப்பான்ல? If Jesus would have come நல்லா immediately, கவனிங்க, சோமா இருப்பானா இல்லையா? whether her brother would have ஆனா been healed or வேதம் not. என்ன சொல்லுதுன்னா, What about the word of God? இன்னும் 2 நாள் ஆண்டவர் தாமதித்தார். And Jesus delayed for another 2 days. நல்லா கவனிங்க, Consider, யாருக்காக தாமதிச்சாரு? for whom did he wait? சண்டைக்காரனா? Whether இல்ல. he's a quarrelsome child, அவர் நேசித்த குடும்பம்னு ஒண்ணு இருக்குன்னா அந்த குடும்பம் தான். a family that he loved. லாசரு குடும்பத்தை நேசிச்சாரு, He loved the family of Lazarus. அதனால இன்னும் தாமதிச்சாராம். So he delayed for another 2 இயேசு days. வர்றதுக்குள்ள Before Jesus could பணத்தை come, அடக்கம் பண்ணி they buried the body போன நாரி போய் and the body இப்ப stank. திறந்தால் Once a நாரும். tomb is opened, it would stink. நாட்டம் எடுத்த ஸ்டேஜ்ல இயேசு வந்தார். Jesus came when it was stinking. இயேசு வந்தார். Jesus came. அந்த பிள்ளைங்கெல்லாம் என்ன அழுதாங்க தெரியுமா? How much the children wept. நீர் இங்கே இருந்தீரானா, Had you been here, Lord? எங்க வீட்டுக்கு நீர் 2 நாளைக்கு முன்னால் Had you வந்திருந்தீங்க, come 2 days earlier? என் சகோதரன் செத்திருக்க மாட்டானே, My brother would not have died. என் சகோதரன் செத்திருக்க My மாட்டானே. brother would not have died. ஆனா உண்மை என்ன தெரியுமா? I tell you, இயேசு தாமதிச்சு வந்தாருங்க. what Jesus delayed and came. பெரிய பியூட்டி என்ன தெரியுமா? What about the speciality? ஒருவேளை Probably, அவங்க அழைச்ச உடனே இயேசு வந்திருந்தால் had Jesus come immediately when they called him, அவனுடைய சரீர சுகம் பெற்றிருப்பான். he would have received the healing in his body. ஒரு மாற்றமும் இல்லை. No change. ஆனா Yet, இயேசு தாமதிச்சு வந்தாரு. Jesus delayed. செத்துட்டான், He died நாறிட்டான், and he stank. இப்ப இயேசு எழுப்பினார். Now Jesus comes. முடிவு என்ன தெரியுமா? What about the யோவான் 11:35 சொல்லுகிறது, John 11:35. அநேகர் யூத மார்க்கத்தில் இருந்து இயேசுவை விசுவாசித்தார்கள். Many from the Jews believed Jesus. தாமதம் தேவனுடைய நாமத்துக்கு மகிமையாக வந்தது. The delay brought about the glory for the name of God. இன்னைக்கு நாம் என்ன நினைக்கிறோம் தெரியுமா? What do we think now? கர்த்தர் நேற்றுக்கு வந்திருந்தா, Had the Lord come நான் yesterday? கூப்பிட்ட உடனே வந்திருந்தா, Had he come? நான் ஜெபிச்ச உடனே வந்திருந்தா, Had he answered me when I நான் prayed? இந்த ஆசீர்வாதத்தை பெற்றிருப்பேன். I would have received this blessing. உனக்கு ஆசீர்வாதம் பெறுவதல்ல முக்கியம், It's not important உன் that you மூலமாய், receive. Through you. உன் மூலமாய் Through you. அநேகர் இயேசுவை அறியணும். Many ought to know Jesus. தேவன் அதுதான் தாமதிக்கிறார். That is why God delays. தேவன் வாழ்க்கையில தாமதிக்கிறார். God delays in your life. யார் விஷயத்திலே? In whose aspect? அதிகமாய் யாரை நேசிக்கிறாரோ அவர்கள் விஷயத்திலே தேவன் தாமதிக்கிறார். For those whom he loves dearly, he அதனால்தான் delays. அது வேதம் சொல்லுகிறது, The word of God says. தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே For those whom he has இரவும் known. பகலும் தம்மை நோக்கி கூப்பிடுகிற தம்மால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் விஷயத்திலே தேவன் நீடிய And பொறுமை. God is long suffering for those who call unto him தேவன் day and night. அமைதியா இருக்கிறார். God is silent. நீங்க அவசரப்படுறீங்க. You hurry. இப்ப நடந்துட்டா காரியம் முடிஞ்சிரும். If God takes an action, everything would be over. இல்லை இல்லை, It's not so. கானாவூர் கல்யாண வீட்டுல திராட்சரசம் இல்லை. There wasn't any wine in the marriage of Cana. தாய் சொன்னார்கள், The mother said, ரசம் இல்லை. there isn't any wine. இயேசு ஒரு வார்த்தை சொன்ன ரசம் ஆயிடும். If Jesus speaks one ஒன் word, வேர்ட், one word is enough. தண்ணீரை ரசமாக மாற்ற ஒரு வார்த்தை போதும். one word is enough to change ஆனா water. இயேசு சொன்னார், Jesus said, உனக்கும் எனக்கும் என்ன, what is between you and me? என் வேலை இன்னும் வரல. My time has not come. ஒரு வார்த்தையில செய்ய வேண்டிய வேலையை A ஒரு பெரிய ப்ராசஸ் செய்து தாமதமாக
தேவன் ரசத்தை கொடுத்தார். After a great process, and அதோட after முடிவு என்ன delay, தெரியுமா? Jesus came. முடிவு என்ன தெரியுமா? You know what about the end? இயேசுவுடைய மகிமை வெளிப்பட்டது. The glory of Jesus இந்த was manifested. சீஷர்கள் தேவனை And விசுவாசித்தார்கள். the disciples believed Jesus. நான் சொல்ல அருமையானவர்களே, I will say, dear ones, நம்முடைய வாழ்க்கையில் அநேக வேளைகளிலே காரியங்கள் தாமதிக்கிறது. In our life, many things delay. நம்முடைய அவசரத்துக்கு ஏற்ற விதமாய் காரியம் நடக்கல. So according to our நான் விரும்புற வேளையில காரியம் நடக்கல. whatever we desire does not கர்த்தர் come. நடுகவே தாமதிக்கிறார். And the Lord delays. நீங்க அழுவுறீங்க, You do cry. ராத்திரி பகல கூப்பிடுறீங்க, Day and night you call him. என்னென்னவோ செய்து பார்க்கறீங்க. You do several things. தேவன் தாமதிக்கிறார். God delays. ஒன்றை மாத்திரம் மறந்து போகாதீங்க, One thing you should not forget. தேவன் தாமதிப்பாரானால் If God would delay, அதனுடைய முடிவு whatever the end, தேவ மகிமை விளங்கும் என்பதை மறந்து the போகாதீங்க. glory of God would be manifested. குறித்த காலத்துக்கு தரிசனம் வைக்கப்பட்டிருக்கிறது. The vision is kept for the appointed time. வைக்கப்பட்டிருக்கிறது. It's kept for the appointed time. தாமதித்தாலும் வரும். Yet, even if it delays, it would வரும். come. It would come. நீ காத்துரு, You have to wait. நீ அமைதியாயிரு, You have to remain silent. நீ அமைதியாயிரு. You have to remain silent. தேவன் குறித்த வேளை இருக்கிறது. There is an appointed time of God. தேவன் குறித்த வேளை இருக்கிறது. There is an appointed time of God. தைரியமா சொல்லுவேன், I would say boldly, எவ்ரி வீக் every week. எனக்கு சொல்லப்படுற வார்த்தை என்ன தெரியுமா? What about the word that is spoken to me? பாஸ்டர், Pastor, இந்த வேளைக்கிழமை This நம்ம Thursday. ஆர்டரை வாங்கிருவோம். this Thursday, இந்த தேர்ஸ்டே நம்ம சர்ச் ஆர்டரை வாங்கிருவோம். so we would get the order for our church. ஒரு நாள் இல்ல, Not one day, 2 வருஷமா 2 years. வியாழக்கிழமை, Thursday, வெள்ளிக்கிழமை, Friday, இந்த வாரம், this week, இந்த வாரம், this week, இந்த வாரம், this week. 2.5 வருஷமா கேட்டுக்கிட்டு இருக்கேன், இந்த வாரம், இந்த வாரம். 2.5 years I'm hearing the same word. பசங்க வந்து கேட்பாங்க, என்ன பாஸ்டர், And the boys used to come and ask, என்ன செய்யலாம், what shall we do? என்ன செய்யலாம்? What shall we do? நான் ஒரே ஒரு வார்த்தை சொல்வேன், One thing I used to tell them, தம்பி, son, அவங்க குறித்த நேரம் இந்த வாரம், தேவன் குறித்த நேரம் இருக்கு. so there தேவன் appointed time, குறித்த நேரத்திலே the appointed time தேவன் of God, காரியங்களை மகிமையாய் நிறைவேற்றும். God will bring matters to pass for the glory of God. தேவனுடைய வேலை இன்னும் வரல, நாங்க எல்லாம் பக்காவா செய்றோம். We have done everything beautiful. என்னென்ன பிரயாசப்படணுமோ பண்றோம், What effort we ought to take care of. என்ன எஃபெக்ட் பண்ணணும் அத்தனையும் பண்றோம். Whatever we ought to edit, we have edited. எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும், One thing I know, கர்த்தர் தான் குறித்த வேளையிலே செய்வார். God will do at the appointed time. ஒருவேளை வெளியே சொல்லலாம், இனி எப்படி வரும், probably one may ask எப்படி வரும், how it would come. நம்புகிறது அவராலே வரும். So when we believe it would come, நான் அவரை நம்பினேன், I believe him அவராலே வரும். and it would come through him. எனக்கு ஒன்று தெரியும், one thing I know, வரும்போது when it comes, தேவ மகிமையாய் வரும். it would Come along with the glory of God. வரும்போது When it comes, 50 பேர் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவாய் வரும். it will come where 50 people அது will be saved. வரும்போது கர்த்தருடைய மகிமை விளங்கும், When it comes, the glory of God will be நிச்சயமாய் விளங்கும். manifested. Definitely the glory of தேவன் God will be தாமதிக்கவே manifested. மாட்டார். God would never delay. பிரதர் சிஸ்டர், Brothers and sisters, நம்முடைய தேவன் தாமதிக்கவே மாட்டார். our God will never ever delay. தாமதிக்கவே மாட்டார். He would never delay. அவருடைய மகிமை நிச்சயமாய் விளங்கும். His glory would be நீங்க manifested. விசுவாசிப்பீர்களானா? You ought to believe. லாசரு நேசித்தார், He loved Lazarus. மரியாளை நேசித்தார், He loved Mary. மார்த்தாளை He நேசித்தார். loved Martha. பட் அவருடைய வாழ்க்கையில தான் தாமதித்தார். in their life we find Jesus delayed. ஆகையால தான் வேதம் சொல்லுகிறது, The word of God says, அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் those who are called according to அவரிடத்திலே அன்பு கூறுகிறவர்களுக்கு. To those who love him. நீங்க நினைக்காதீங்க தீமையா நடக்குன்னு சொல்லி, You never think that evil தேவன் will come எல்லாம் to pass. நன்மையாய் முடிய பண்ணுவார், God will bring matters to முடிய goodness. பண்ணுவார். He will bring matters I to love you purpose. Jesus, Jesus, I love. I love you நான் Lord, நேசிக்கிறேன். I love you. Jesus, I love. Do any evil. பொல்லாதவர்களாய் எங்க அப்பா எனக்கு தீமை செய்யாத போது When my evil father was not என்னை able to, நேசிக்கிற பரமபிதா my heavenly father will love எனக்கு me. ஏற்ற சமயத்திலே At the appointed time, எனக்கு நன்மை செய்வார், he will bring about good. நன்மையாய் முடிய பண்ணுவார், He will bring about good. நன்மையாய் முடிய He will பண்ணுவார். see that it எத்தனை comes பேர் to pass. விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? கர்த்தரை எழும்பி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. Let's all stand up and ஹல்லேலூயா. ஒன்னாரென்று அழைத்தவரே, முன்னின்று நலமோடு நடத்துவார்.
ஆண்டவராய் இயேசுவின் நாமத்திலே In the name of the Lord நான் Jesus, தாழ்மையாய் சொல்லுகிறேன். I tell you humbly, You believe. you ought to believe. நீங்க நினைக்கிறீங்க நிறைய பேர் You think கர்த்தர் ஏன் தாமதிக்கிறார், as to why the Lord is tarrying, இவ்வளவு காலம் ஏன் தாமதிக்கிறார். why the Lord is delaying things. நீண்ட காலம் காத்திருக்கிறதுனாலே By waiting உன்னுடைய for long, இருதயத்திலே நீ சிளைத்து சோர்ந்து போயிருக்கலாம். you are faint and weary in heart. இந்த ஆவியானவர் சொல்லுகிறார், This morning the Lord says, மகளே daughter, நீ நாரும் நினைக்கிற, you say it would delay. நீ சமயத்துக்கு வந்திருந்தா மாசனையா இருந்திருக்கும். Had you come in time, everything, ஆனா இப்ப நாரும், but now it's stinking. இப்ப காரியம் கெட்டு போச்சு. Everything is gone. இல்ல இல்ல Not so. என் மகளே, My daughter, அந்த நாற்றத்துல இருந்துதான் அநேகரை ரட்சிக்க போறேன், many would be saved through that stench. அநேகரை விடுதலையாக்க போறேன், I would deliver many. அநேகரை விடுதலையாக்க போறேன். I would deliver many. நீ எனக்காக காத்திருப்பாயானால் If you would wait for me, எனக்கு காத்திருக்க ஒரு நாள் வெட்கப்பட்டு போகிறதே இல்லை. those who wait for me would never be put to shame. குறித்த காலத்துக்காக உனக்கு தரிசனத்தை நான் வச்சிருக்கேன். At the appointed time, I would give you the vision. காத்திரு, Wait, காத்திரு, wait, வெயிட், காத்திரு. wait for the timings of God. தாமதித்தாலும் வரும். Even if it delays, yet you would come. நான் நம்புகிறது Whatever I believe, என் கர்த்தராலே வரும், it would come through my Lord. வரும். It would come. பிரதர், Brother, உன் நெருக்கத்துல எங்கேயும் ஓடாத, Do not run in your எந்த distress. மனுஷ உதவியும் தேடாத, Do not seek the help of others. எந்த நண்பனுடைய உதவியும் தேடாத. Do not seek the help of your friends. கண்மலையை நோக்கி பார். Look at the rock above you. வானத்தையும் பூமியையும் படைத்த கர்த்தரிடத்திலிருந்து மாத்திரம் உனக்கு ஒத்தாசை வரும். Help will come from the Lord who created heaven and earth. நம்முடைய கண்களுக்கு இது ஆச்சரியமாய் இருக்கிறது. It may be amazing to our eyes. கர்த்தராலே ஆயிற்று என்று சொல்லத்தக்கதாய் It would be done only through our Lord. கர்த்தர் உன் காரியங்களை வாய்க்க பண்ணுவார். The Lord would bring your matters to கர்த்தர் pass. வாய்க்க பண்ணுவார். He would bring your matters to pass. யோசித்து பார். Consider. உன் பணத்தை நம்பாத, Do not believe your money. கையை நம்பாத. Do not believe anything else. நான் எதற்காயிலும் கீழ்ப்படிய வேண்டுமா? If you ought to believe me, நெடுகவே தேவனோடு போராடாதே. do not strive with the Lord for long. ஒபே, got to obey God. கீழ்ப்படி, கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படி. Obey the word of God. தாமதிக்கிறார் என்று நினைக்காத. Do not feel that he delays. தேவன் தாமதம் பண்ண மாட்டார். God would never delay. எல்லாவற்றையும் அதினதின் காலத்திலே நேர்த்தியாய் தேவன் செய்வார். God is able to do everything beautifully at the appointed time. தேவன் நாற விட மாட்டார். He would not. நீ நினைக்கிற கதவை திறந்தா நாறி போயிடும். You think if you open the door it would stink. நீ எந்த காரியம் நாறிரும்னு சொன்னியோ, Whatever you feel அதே would stink. காரியத்தை அநேக ரட்சிக்கப்படுவதற்கு ஏற்றதாய் தேவன் மாற்ற வல்லவர். That matter would be the reason to save men. தேவன் மாற்ற வல்லவர். God is able to change. ஓ ரபஷதல பகபபலதல நிபபபதல வரதலாரியா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe? எத்தனை பேர் How விசுவாசிக்கிறீர்கள்? many of you believe? தேவன் காரியத்தை மாற்றுகிறார். God is able to bring matters தேவன் to pass. மாற்றுகிறார். He is able to bring matters to pass. இங்கே மாத்திரமல்ல, Not only here, என் அன்பு சகோதர சகோதரிகளே, my dear brothers and நீ sisters, எங்கே இருந்தாலும் wherever you are, இன்றைக்கு தீர்க்க தரிசனமாய் உரைக்கிறேன். I tell you prophetically, உன் காரியம் நாறாது. your matters will not உன் stink. காரியம் நாறாது. Your matters will not stink. உன் காரியம் அநேகர் விடுதலை பெறுவதற்கு ஏதுவாய், So your matters God will bring to அநேகர் pass. கர்த்தருடைய கரத்தை காணத்தக்கதாய் That others may see the என் hand of the Lord. தேவன் மாற்ற வல்லவர். My God is able to என் change. மாற்ற வல்லவர். Is able to change. ஓ ரபஷதல கபா. இன்றைக்கு மாற்றுவார். He will change this day. இன்றைக்கு அற்புதத்தின் நாளாய் நினை. This day is a day of miracle. சோர்ந்து போகாதே. Do not be weary. நம்முடைய தேவன் வல்லவர். Our God is a mighty God. வல்லவர். He's a mighty God. அவருடைய வார்த்தை நிறைவேறும். His word will be வார்த்தை fulfilled. நிறைவேறும். His word will be fulfilled. தேவன் நன்மையாய் முடிய பண்ணுவார். God will bring matters to pass. நன்றி ஆண்டவரே. Thank you, my God. உமக்கு நன்றி. Thank you, my Lord.
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? How many of you believe that? உமக்கு நன்றி. Thank you, God. நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாய் டிவி. உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும்.